எங்கள் கொள்கைக்கும் அவையோருக்கும் சான்றோருக்கும் என் நண்பர்களுக்கும் என் முதற்கால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரபாகரன் ஐஏஎஸ் பேசுகிறேன். நான் என் உரையை உலகம் போற்றும் பொதுமறையான் திருக்குறளை கொண்டு துவங்க விரும்புகின்றேன். லெவன்ட் வகுத செய்யார் உண்மையில் காட்சியவர், அதாவது ஐம்புலங்களை வென்று குற்றமில்லாத அறிவுடையவர், யாம் ஒருமை அடைந்தோம் என்று எண்ணி பிற பொருளை விரும்பார். அவ்வாறு தன் ஆசைகளின் தேவைகளை மடங்கி தன் பொறுப்பில் இருக்கும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அமைக்கப்பட்ட பல பொறுப்புகளில் ஆட்சியர் தலைவர் ஒன்று. ஆட்சியரின் முதன்மை பொறுப்புகள் பொதுமக்களின் நலம், சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, அரசின் சட்டங்கள் மற்றும் திட்டங்களை கடைக்கோடி மக்கள் வரை கொண்டு சேர்ப்பது. முதலில் கவனம் செலுத்துவது கல்வியின் மேம்பாடு. என்னுடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தை உறுதி செய்வேன். பள்ளிகளில் போதுமான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது மற்றும் ஆசிரியர்கள் தரத்தை உயர்த்த சிறப்பு பயிற்சிகள் அமைப்பது முதலிய நடவடிக்கைகள் எடுப்பேன். சுகாதாரம் முக்கியமான துறையாகும். அதனால் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு சுகாதாரம் முக்கியமான துறையாகும். அதனால் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க முயற்சி எடுத்து வருகின்றேன். வீரின்றி அமையாத உலகென்றார் வள்ளுவர். மனித வாழ்வின் அடிப்படை தேவையாகும். எனவே தூய்மையான குடிநீர் மக்களை சென்றடைவதோடு மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை சிறப்பாக பராமரிக்க முயற்சி எடுத்து வருகின்றேன். ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டாத குடும்பத்திற்கே கல்வி தருவதாகும். எனவே அவர்களின் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பேன். இதனால் பல தேவையற்ற கலைகளான குழந்தை திருமணம், வன்கொடுமை, பெண்ணடிமை போன்றவற்றை களையப்படும். பருவநிலை மாற்றத்தினால் அதிகரித்து வரும் வெள்ளம், நிலச்சரிவு, வெப்பாடைகள் முதலியவற்றிலிருந்து மக்களை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வேன். சமூக நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஏழைகள் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை உருவாக்குவேன். தீண்டாமை அகற்றி தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைகளை பற்றி வாழ்வில் உயர வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செய்கின்றேன். இவை அனைத்தும் ஒரே நாளில் நிகழ்த்த இயலாது என்பதை நான் அறிவேன். ஆனால் முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவிதான். தாய்மொழியான தமிழ் வழியில் படித்தால் ஐஏஎஸ் ஆகலாம் என பல பேருக்கு முன் உதாரணமாக உங்கள் முன் நிற்கின்றேன். கனவு காணுங்கள் குழந்தைகளை, நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகிறார். விவேகானந்தரின் வார்த்தையினை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைய முன்னர் வருங்கால நிர்வாகத்தை மேம்படுத்தும் அமைச்சர்களும் மக்களாட்சியை உறுதிப்படுத்தும் அரசியல்வாதிகளும் வருங்கால தூக்கலான குழந்தைகளுக்கு அறிவு கொடுக்கும் ஆசிரியர்களும் மக்களை காக்கும் காவலர்களும் மக்கள் உயிரை காக்கும் மருத்துவர்களும் பல உள்ளனர் என நம்புகிறேன். இந்தியாக நண்பர்களே, சுதந்திர தினத்தில் ஒரு உறுதிமொழியை பாருங்கள். திரும்பி சொல்லுங்க, ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவோம். ஊழலற்ற இந்தியா. திரும்பி சொல்லுங்க, ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவோம். ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவோம். எல்லாம் சொல்லுங்கம்மா, சொல்றா பாருங்க. மாசு இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். பெண்ணடிமை தீண்டாமை இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். பெண்ணடிமை தீண்டாமை இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். வலிமையான பாரதத்தை படைப்போம். வலிமையான பாரதத்தை படைப்போம்.